அண்மை செய்தியை பார்க்கிறோம். கேரளத்தில் 77.38% வாக்குப்பதிவானது நடைபெற்றதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. வாக்குப்பதிவானது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் வாக்குப்பதிவானது நிறைவு பெற்றிருக்கிறது. தற்போது அசாமில் 85.04% வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும், புதுச்சேரியில் 89.13% வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும் அண்மை செய்தியை பார்க்கிறோம். கேரளத்தில் 77.38% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அசாமில் 85.04% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. கேரளம், புதுச்சேரி மற்றும் அசாமில் வாக்குப்பதிவானது நிறைவு பெற்றிருக்கிறது. புதுச்சேரியில் 89.13% வாக்குகள் தற்போது பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வாக்குப்பதிவானது நிறைவு பெற்றிருக்கும் நிலையில் தற்போது எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது என்பது குறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன்படி அசாமில் 85.04% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், வாக்குப்பதிவானது நிறைவு பெற்றிருக்கிறது. கேரளம், புதுச்சேரி மற்றும் அசாமில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. எவ்வளவு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கிறது? நிச்சயமாக, அதாவது கேரளம், அசாம், புதுச்சேரி ஆகிய 3 மாநிலங்களுக்கான தேர்தல் இன்று காலை நடைபெற்றது. அதாவது காலை 7 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவானது மாலை 6 மணிக்கு தான் நிறைவு பெற்றது. புதுச்சேரியை பொறுத்தவரை 30 சட்டமன்ற தொகுதிகளும் காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. வாக்காளர்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் தங்கள் வாக்குகளை செலுத்தி வந்தனர். மேலும் புதிய வாக்காளர்களும் ஆர்வமுடன் தங்கள் வாக்குகளை செலுத்தி வந்தனர். இதனால் புதுச்சேரியில் காலை முதலே அந்த வாக்கு சதவீதமானது அதிகரித்து வந்தது. குறிப்பாக காலை முதல் கடும் வெயில் காணப்பட்டாலும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் புதுச்சேரி பொது வாக்காளர்கள் வாக்குச்சாவடிகள் வந்து தங்கள் வாக்கினை செலுத்தியிருந்தனர். இந்த நிலையில் மாலை 6 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவேற்ற நிலையில் தற்போது 89.13% வாக்குகள் பதிவானதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. கடந்த தேர்தலின் போது 82% வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது இந்த 2026ஆம் ஆண்டு இந்த தேர்தல் வந்து 89.13% வந்து வாக்குகள் வந்து பதிவானது. இதனையடுத்து வாக்குகள் நிறைவு பெற்ற நிலையில் தற்போது அந்த வாக்கு எந்திரங்களை சீல் வைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சீல் வைக்கப்பட்ட எந்திரங்கள் போலீஸ் பாதுகாப்புடன் லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு 3 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மே 4ஆம் தேதி அங்கிருந்து அந்த வாக்கு எண்ணும் மைய இயந்திரங்கள் எடுக்கப்பட்டு வாக்கு எண்ணும் பணியானது துவங்கி இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தன்ராஜ்.